எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்திற்குமே ஒவ்வொன்றும் மாறுபடும். அந்த வகையில் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறாரு. எனவே எதையுமே தைரியமாயும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு. புனித பயணங்களால் எண்ணியவை யாவுமே நடைபெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. தொல்லை தந்த எதிரிகள் அனைத்துமே விலகுவாங்க. அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால போதுமான அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு உயரக்கூடிய காலமாக இருக்குது. வாழ்க்கை தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் விதத்தில் கிரக நிலைகள் சாதகமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் நம்ம கடகராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது, கடகராசி அன்பர்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். மாத தொடக்கத்திலேயே மீன ராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் சஞ்சரிக்கிறாரு. விரையாதிபதி புதன் பலம் இழந்திருப்பது நன்மைன்னு சொல்லலாம். இந்த விசேஷமான மாதமாகிய பங்குனி மாதத்தில் தான் ராமநவமி கொண்டாடப்படும். வழிபாட்டு மாதம் பைரவ மாதம், கல்யாண மாதம், தெய்வ திருமணங்கள் கூடி வரும் மாதம், தெய்வ மாதம் என்று சொல்லப்படுது. பங்குனி மாதம் ராமர் சீதா தேவியை மணந்த மாதமாகவும் இலைகள் உதிர்ந்து பச்சை இலைகள் துளிர்க்கும் மாதம், ஸ்ரீ தேவேந்திரன் இந்திராணியை மணந்து கொண்ட மாதம், சந்திரன் 27 நட்சத்திரங்களை மணந்து கொண்ட மாதமாகவும் சொல்லப்படுது. திருமாலோட திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இடம் பிடித்த அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதமானது திகழ்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் கடகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் ஏகப்பட்டதுன்னு சொல்லலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்கிறதுனால நண்பர்களால் நல்ல ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய காலமாக இருக்குது. உறவினர்கள் உங்களை தேடி பேசுவாங்க. எல்லா வகையிலையுமே செல்வாக்கு உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகள் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த இடங்களுக்கு சுற்றுலா அழைத்து செல்வீங்க. திடீர் பயணங்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேணும். வீண் பழிகள் வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. நீதிமன்றத்தில் வழக்குகள் ஏதேனும் இருந்தால் வழக்கறிஞரை பார்த்து என்ன நிலையில் உள்ளது அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அலட்சிய போக்கை தவிர்ப்பது மிகுந்த பலன்களை தருங்க. சூரியன் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால அப்பாவின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேணும். எந்த பக்கம் திரும்பினாலுமே பிரச்சனையாக இருக்கும் சூழல் இருந்தாலும் கூட ஒவ்வொரு பிரச்சனையாக தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே கடுமையான போட்டிகள் உண்டாகும். வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும்போது இதற்கு முன்பாக எங்கு வேலை செய்தார்கள் என்ற போன்றவற்றை நம்ம கேட்டு தெரிந்து கொண்டு எடுப்பது ரொம்ப நல்லது. இதனால் வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். ஆனால் போட்டிகளால் லாபம் குறையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்குமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்க வேணும். அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சந்தேகத்தால் சந்தோஷ குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் அக்கறையாக இருக்க வேணும். இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லவை எல்லாமே நடக்கப் போகும். ஸ்ரீ முருகப்பெருமானை வழங்குவது நல்லது. கால்களை இழந்தவங்களுக்கு உதவுங்க. நன்மை பழகுன்னு சொல்லலாம். பச்சரிசியை தானமாக கொடுப்பது நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் மாதமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் எல்லா வேலைகளையும் ஒரு டைம் டேபிள் போட்டு செய்வது ரொம்ப நல்லது. நேரத்தை அனாவசியமாக்கி வீணடிக்கக்கூடாது. இந்த கடகராசிக்காரரை பார்த்தீங்களா, எதையோ ஒரு கவலை அவங்களோட நெஞ்சுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருப்பாங்க. மனைவி மக்களோட ஆதரவால் மன நிம்மதி பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு.
தேவைக்காக அதிக விலை கொடுத்து பொருட்கள் வாங்குவீங்க. வேலை செய்யும் இடத்துல கடுமையான உழைப்பால் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பணி சுமை காரணமாக அரசு ஊழியர்கள் மனச்சோர்வு அடைவீங்க. வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், கருநீலம், பச்சை யூஸ் பண்ணுங்கள். கடகராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாகவே தடைபட்டு வந்த தனவரவுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. சகோதர வகையில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக உங்களுக்கு முடிவு கிடைக்கும்னு சொல்லலாம். உத்தியோக பணியில் உயர் பொறுப்புகளில் இருக்கிறவங்களோட ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் அனைத்துமே எளிதில் செய்து முடிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதமானது அமைஞ்சிருக்கு. இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு சாதகமான சனி பகவான் சாதகமற்ற நிலைக்கு மாறப்போகிறாரு. இதே போன்று ராகுவோட தாக்கமும் பாதிப்பை ஏற்படுத்த தொடங்குது. கடந்த ஆண்டை விட 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நிதிநிலையில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் உங்களுக்கு கிடைக்கும். செலவுகள் அதிகரிக்கும். அதனை சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய புத்திசாலித்தனமே சொல்லலாம். கடன் வாங்கும் சூழலும் ஏற்படும். கூடுமானவரை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தேவைக்கேற்ப மட்டும் கடன் வாங்கி அதனை திருப்பி செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வரையில் சனி சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடும். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகும். இந்த நிலையில் அதன் பிறகு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இருந்தாலும் கூட குருவின் 12ஆம் இடத்து பெயர்ச்சியால் வயிறு, இடுப்பு, முதுகு தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமண வயதை எட்டிய ஜோடிகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைஞ்சிருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகள் 2025ஆம் புத்தாண்டின் தொடக்கத்திலேயே நடக்கும். சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும். முதல் பகுதி நடக்கவில்லை அப்படின்னாலும் பிற்பகுதி தடைப்பட்டு தாமதமாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. திருமண விஷயங்களில் பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாது. காதல் திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு காதல் வாழ்க்கையில் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். கடந்த மாதத்தை விட ஒப்பிட்டுகையில் சனியின் தாக்கத்தில் காதல் வாழ்க்கையில் சலசலப்பு இருந்திருக்கும். இனி அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. இது கடகராசிக்கு காதல் வாழ்க்கையில் சாதகமான பலனை தரும். இந்த காலகட்டத்தில் உங்களோட காதல் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. தொழிலில் இருந்து வந்த கடந்த கால பிரச்சனைகளுக்கு இந்த மாதமானது தீர்ப்பு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாங்க. இதற்கு கடினமாக உழைக்கக்கூடிய காலமாக இருக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதமானது சிறப்பானதாக இருக்கும். குருவின் பயிற்சி காரணமாக சக ஊழியர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு எதிரியாக நடக்கலாம். வேலை மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எந்த சூழலையும் தைரியமாக கையாள உங்களை பக்குவப்படுத்தி கொள்வது ரொம்ப சிறந்தது. இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். இந்த மாதத்தில் கடந்த மாதத்தை விட சிறப்பான பலனை தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எந்த முடிவையும் கவனமாக எடுக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. புனர்பூசம் 4ஆம் பாதம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நடக்கும். வெற்றிகரமாக நடக்கும். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படலாம். எடுத்த காரியங்களில் தடைகள், தாமதங்கள் ஏற்படும். எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில் முன்னேற முயலுங்க. மது, மாமிசம் பிரியவங்களுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இருக்குது. உயர் அதிகாரிகளால் பாராட்ட பதவி உயர்வின் மூலம் பல பயன்களை அடையக்கூடிய காலமாக இருக்குது. வாகனங்களில் செல்லும்போது சற்று எச்சரிக்கையுடன் இருந்தால் விபத்தினை தவிர்க்கலாம். நீங்கள் கவனமாக செயல்படுவது ரொம்ப நல்லது. பூசம் நட்சத்திரத்துக்காரருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரும் யோகம் ஏற்படும். அதன் காரணமாக பணம் வருமானமும் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய நண்பர்களோட சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும். கற்பனை வளம் பெருகும். தாய் மூலம் நல்ல பலன்கள் ஏற்படும். நீங்கள் எப்போதுமே பணம் விஷயமான
விதமான சிந்தனையுடன் இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. நல்ல பல கருத்துக்களை கேட்பதின் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். விசேஷமான சிந்தனையுடனும் இருப்பீங்க. வியாபார பயணங்கள் மூலம் வரவேண்டிய பாக்கிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வசூலாகுன்னு சொல்லலாங்க. இந்த வாரம் சுபகாரியங்களுக்காக வீடே விழாக்கோலம் பூணும். அழகிய ஆடை ஆபரணங்களும் வாங்குவீங்கன்னு சொல்லலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூஸ் தேங்க்யூ.